தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 5 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஒரு சில கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. 16 இடங்களில் டெபாசிட் இழந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று முன்னிலை பிடித்தது. ஆட்சி அமைக்க 10 இடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். 2வது இடத்தில் திமுகவும் 3வது இடத்தில் அதிமுகவும் உள்ளன. இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் பதவி கேட்டுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக காய் நகர்த்த ஆரம்பித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைந்து விட்டார். தற்பொழுது சட்டசபை திமுக தலைவராக யார் பொறுப்பேற்பார் என்பது தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் மு.க.ஸ்டாலினுடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். திமுக அதிமுக 2 அணிகளும் இணைந்தால்தான் தமிழக வெற்றி கழகத்தை வெல்ல முடியும். ஆகவே 2 அணிகளும் இணைந்து தற்பொழுது விஜய் முதலமைச்சர் ஆவதை தடுப்போம் என்று கூறியுள்ளார். அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார். துணை முதலமைச்சர் பதவி உதயநிதிக்கு வழங்கப்படும். 25 அமைச்சர் பதவி திமுகவுக்கு வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி மற்றும் 10 அமைச்சர் பதவி, திமுகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி மற்றும் 25 அமைச்சர் பதவி என்று ஆசை வார்த்தை காட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சமூக வலைதளங்களில் திமுக அதிமுக 2ம் இணைந்து ஆட்சி அமைக்க போவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுப்பதற்காக இந்த முயற்சி என கூறப்படுகிறது. அதிமுக இனிமேல் அடுத்த தேர்தலில் 2வது இடத்தை பெறுமா, முதல் இடத்தை பெறுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. தேர்ட் பார்ட்டி என்று சொல்லலாம். ஆக அதிமுக இந்த வாய்ப்பை, கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது. அதிமுக இந்த முறை ஆட்சி அமைத்தால்தான் அடுத்த முறை ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை. வருங்காலத்தில் ஆட்சி அமைக்கவே வாய்ப்பில்லை. ஆக கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அதிமுக முன்வந்துள்ளது. அது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று ஒப்பந்தத்தை எடப்பாடி பழனிசாமி திமுகவிடம் கூறியுள்ளார். திமுகவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. திமுக அதிமுக 2ம் இணைந்து ஆட்சி அமைக்கலாம். அதில் எந்த ஆச்சரியத்துக்கும் கிடையாது. ஏனென்று சொன்னால் 2மே திராவிட கட்சிகள், 2மே பெரியாரிஸ்டுகள், 2மே அண்ணா தலைமையில் இயங்கியவர்கள், 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள். ஆக இவர்கள் இணைந்து ஆட்சி அமைத்தால் ஆட்சி அமைப்பதற்கு ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. ஆக திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. திமுக அதிமுக 2ம் இணைந்து ஆட்சி அமைத்தால் அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சராகவும் உதயநிதி துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.